டெல்லியில இருந்து ஆப்பு வச்சுட்டாங்க ஐயா. லோக்கல் பப்பெல்லாம் வேகாது. மே கம் இன். யாருடா அது? பாஸ். ஹலோ யோ யாரா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? யாரு என்ன உள்ள விட்டது? காசு. ஐயா ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. அரை மணி நேரத்துக்கு யாரையும் உள்ள விடாத. சரிங்க. கையெழுத்து போடு. என்ன இது? படிச்சு பார். ராஜினாமா கடிதமா? சிவாஜி மைய வளாகம் கட்டப்பட்டிருக்கும் இடம் குடியிருப்பு நிலமோ அல்லது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடமோ அல்ல. எனவே அதன் மேல் இருக்கும் தடைகளை எல்லாம் நீக்கி சிவாஜி மைய வளாகம் உடனே தொடங்கலாம் என்று இந்த அரசு ஆணையிடுகிறது. ஒப்பம் ஆ குழந்தை வேலு. முடியாது. நீ கேட்ட 50C கையெழுத்து போடு. இது ஆதிசேஷன் டொனேட் பண்ண சீட்டு. நீ காசு கொடுத்தாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன். ஏன்? ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். என்னங்க? தொழில் தர்மம். கையெழுத்து போடு. மினிஸ்டர் கிட்ட கத்திய காட்டுறிய உனக்கு என்ன பைத்தியமா? 10,000 ஸ்டாஃப், 10 அடிக்கு ஒரு போலீஸ் சும்மா விட்டுருவாங்களா? உன்னை குத்திட்டு தப்பிச்சு போறியா? ஐயோ நிஜமாவே குத்திட்டால. பின்ன லொழாய்க்கு சொன்னேன்னு நினைச்சியா? உனக்கெல்லாம் ரத்தத்தை பார்த்தா தாண்டா புத்தி வரும். போடுற கையெழுத்து. அவசரப்பட்டு குத்திட்டேன். சட்டம் உன்னை சும்மா விடாது. நீ மாட்ட மாட்டேன். எனக்காக ஜெயிலுக்கு போவியா பிரதர்? எத்தனை வருஷம் வேணாலும் பாஸ். போடுறியா இல்ல ஒவ்வொரு கேபிளா கட் பண்ணிட்டா? போடுற டாக்டர் உங்களை ஐயா கூப்பிடுறாரு. போங்க சார். டாக்டர் குத்திட்டேன் டாக்டர். தூக்குங்க. போர்ச்சருக்கு எடுத்துட்டு போறதுக்கு நான் இன்னும் சாகல. பேட். ஊசி எல்லாம் வேணாம் டாக்டர். மாத்திரை கொடுங்க போதும். Clean the wound with alcohol. Give him a painkiller shot. சியர்ஸ் சொல்ற இடமாடா இது? சும்மா பிலிம் காட்டுறேன்னு நினைச்சேன். அவன் நிஜமாவே குத்திட்டான் டாக்டர். அவர் எப்பவும் சொன்னதை செஞ்சிடுவாருங்க. சேஃப் தானே? கரெக்டா halfway between the midline and right lateral abdomenல குத்துனதால எந்த பிரச்சனையும் இல்லை சார். He safe. பிரெயினுக்கு ஒன்றும் ஆகலையே. இந்த மருந்தெல்லாம் கொடுங்க. சரிங்க டாக்டர். ஒரு வாரத்துல காயம் ஆறிடும். வெளியே வாய் திறந்த இந்த வாட்டி தேல், அடுத்த வாட்டி மொத்த கேபிளையும் கட் பண்ணிடுவேன். அது உடம்பை பார்த்துக்கோ. பாஸ், கத்தி குத்தெல்லாம் வாங்கியிருக்கேன். டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தி. அந்த பணத்தையாவது வச்சுட்டு வாங்க. அது முதலியே கையெழுத்து போட்டிருந்தேன்னா அப்ப கொடுத்துருப்பீங்களா? ராத்திரி வந்து பாதியை புடுங்கிட்டு போயிருப்போம். மீதி இன்கம் டாக்ஸ்ல போட்டு கொடுத்துருப்போம். என்னையா இது? ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். தொழில் தர்மம். எல்லாருக்கும் வணக்கம். உங்க கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய கூரை வீடுகளையும் கல்லு வீடுகளா கட்டி தர்றோம். பள்ளிக்கூடங்க கட்டி உங்க பிள்ளைங்க அத்தனை பேருக்கும் படிப்பு கொடுக்கறோம், சாப்பாடு போடுறோம். இங்க இருக்க தரிசு நிலத்தை நஞ்சையா மாத்த தண்ணிக்கு ஏற்பாடு பண்றோம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், விவசாயம் பார்த்து இந்த கிராமத்தை பசுமையாக்குறது. நான் சொல்றபடி செஞ்சீங்கன்னா ஒரே வருஷத்துல இப்படி இருக்கிற உங்க கிராமம் இப்படி ஆயிடும். நல்லது செய்யறதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இது சர்க்காரோட நிலம். இதுக்கு தாசில்தாரி, விஏஓ, நாட்டாமின்னு எங்க எல்லாரோட பர்மிஷனும் வேணும். ஒரு வேலை ஆவறதுக்குன்னா யாரும் வரமாட்டீங்க, தடுக்கிறதுக்குன்னா மட்டும் கரெக்டா வந்துடுவீங்கன்னு நல்லா தெரியும். அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. கையெழுத்து போட்டுட்டு சார்ஜஸ் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நாங்க இதை ஒத்துக்க மாட்டோம். ஆமா, ஒத்துக்க மாட்டோம். இத பாருங்க, நல்லது நடக்கணும்னு விரும்புறவங்க கையெழுத்து போடுங்க. விருப்பம் இல்லாதவங்க
கொஞ்சம் அந்த ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணுங்க. யோ நாங்க எதுக்கு ஆபீஸ் ரூம்ல போய் வெயிட் பண்ணோம்? யோ மொக்க ஆபீஸ் ரூம்ல தான் என் மேட்ரே இருக்கு. வாங்கோ வாங்கோ, வாங்கிறதுக்கு வாங்கோ. ஆபீஸ் ரூம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நன்றி. இங்க பிளே கிரவுண்டு, இங்க முதியோர் இல்லம். பார்த்திருக்கு பாருங்க. அதுக்கு பக்கத்துல டாய்லெட்ஸ் வச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செஞ்சிடலாம். தாசில்தார் ஐயோ உள்ளே நெய்யா நாட்டாமே, தீர்ப்பு ஓகே. எட்ரா வண்டிய